Allahu 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 Allah Allahu 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 Allah اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله الغني وأنتم الفقراء وفي مقام آخر يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون قال النبي صلى الله عليه وسلم واستعينوا الله بالكتمان صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அன்பிலிந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்த அந்த ஒரு நீண்டதொரு ஹதீஸை 2 ஜும்ஆவாக நாம் நினைவு கூர்ந்து வருகிறோம். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எனக்கு 9 விஷயங்களை ஏவுகிறான், அந்த 9 விஷயங்களை உங்களுக்கும் நான் ஏவுகிறேன் என்று நபி அவர்கள் சொன்ன அந்த செய்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஹதீஸாகவும் நமது வாழ்க்கையிலே நடைமுறையிலே கொண்டு வர வேண்டிய ஒரு ஹதீஸாகவும் இருக்கிற காரணத்தால் அதை விரிவாகவும் விளக்கமாகவும் நமது உள்ளத்தில் பதிந்து கொள்வதற்காக சொல்லி வருகிறேன். அந்த வகையிலே அந்த 9 விஷயங்களிலே 2 விஷயங்களை நினைவு கூர்ந்திருக்கிறேன். ஒன்று, தனிமையில் இருக்கிற போதும் பல பேர் மத்தியிலேயும் பல பேர் பார்க்கின்ற இடத்திலேயும் சரி, தனிமையிலும் சரி, அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும். இரண்டாவது, சந்தோஷமான நேரத்திலும் அல்லது மனிதனது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கோபதாபங்கள் அந்த நேரத்திலும் சரி, வார்த்தைகள் நடைமுறைகள் நடுநிலையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். கோபம் என்று வந்துவிட்டால் தன்னையே இழந்து விடக்கூடாது. சந்தோஷம் என்று வந்துவிட்டால் தனது சக்திக்கு மீறிய வயதாக்கரை, தனது சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை தந்துவிட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் கஷ்டப்படக்கூடாது. எனவே நடுநிலையாக தன்னுடைய கண்ட்ரோலிலே இருக்க வேண்டும். வார்த்தைகள் செயல்பாடுகள் கண்ட்ரோலிலே இருக்க வேண்டும் என்கிற செய்தியைத்தான் கடந்த ஜும்ஆவிலே நினைவுபடுத்தினேன். இன்று 3வதாக அல்லாஹ் எனக்கு ஏவுகிறான் அல் கஸ்து ஃபில் ஃபக்ரி வல் கினா. மனிதனது வாழ்க்கையிலே செல்வ நிலை என்பது எப்பொழுதும் உள்ளதல்ல. அதிலே சில நேரங்களில் சரிவுகள் உண்டாகும். பொதுவாகவே செல்வ நிலை என்பது அது தொடக்கம் அல்ல, தொடக்கம் வறுமைதான். மனிதனது வாழ்க்கையிலே வறுமைதான் தொடக்கம். பிறகு அந்த வறுமையிலிருந்து தான் செழுமை. செழுமை தொடக்கம் அல்ல, செல்வ நிலை தொடக்கம் அல்ல.
யாருடைய வாழ்க்கையை நீங்கள் கேட்டாலும் அவர்கள் இதைத்தான் சொல்வார்கள். நான் ஒரு காலத்திலே என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா என்பார்கள். நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா, நான் எப்படியெல்லாம் சிரமப்பட்டேன் தெரியுமா, நான் ஒரு வேளை உணவுக்காக நான் பட்ட கஷ்டங்கள் அல்லாஹ் ஒருவனுக்கே வெளிச்சம் என்பார்கள். குடும்பத்தை நடத்துவதற்கும் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கும் நான் பட்ட கஷ்டங்கள் அல்லாஹுக்கே வெளிச்சம் என்பார்கள். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட பிறகுதான் பிறகு ஒரு நல்லதொரு வாழ்க்கை. செல்வ நிலை என்பது யாருக்கும் துவக்கம் அல்ல. செல்வ நிலை என்பது வறுமைக்கு பிறகு ஏற்படுகின்ற ஒரு நிலை. ஆனால் எப்பொழுது வறுமைக்கு பிறகு செழுமை என்று ஏற்படுகிறதோ அந்த செழுமையும் நமக்கு நிரந்தரம் அல்ல. அரபியிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, குல்லு ஷையின் யர்ஜிஉ இலா அஸ்லிஹி. ஒவ்வொரு விஷயமுமே மீண்டும் தன்னுடைய பழைய நிலையில் பக்கம் திரும்பியே தீருமாம். மனிதனது அசல் நிலை என்ன? பலகீனம். சின்ன குழந்தையாக அவன் பிறக்கும் போது பலகீனமாகத்தான் பிறக்கிறான். வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. உங்களுடைய தாயின் கருவறையிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியாக்குகிறான், எதையுமே நீங்கள் அறியாத நிலையிலே. அப்படித்தான் நீங்கள் வெளியே வருகிறீர்கள். ஆனால் அப்படி வெளியே வந்த பிறகு அல்லாஹ் உங்களுக்கு பார்க்கின்ற ஆற்றலை, செவிப்புலனை, பேசுகின்ற ஆற்றலை, இவைகளையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்து உங்களுக்கு மிகப்பெரிய அறிவாளியாக, மிகப்பெரிய டேலண்ட் உள்ளவனாக இந்த உலகத்தில் வாழ வைக்கிறார். அதே இடையில் வந்ததுதான். மீண்டும் வயோதிகம் வர ஆரம்பிக்கிற நேரத்தில் அவனது கண்கள் பலகீனமடைய தொடங்குகிறது, அவனது செவி பலகீனமடைய தொடங்குகிறது, அவனது பேச்சு தழுதழுக்க தொடங்குகிறது. பிறகு அறிந்திருந்த மனிதன் எதையும் அறியாதவனாக மாறுகிறார். அல்லாஹ் அதை எவ்வளவு அழகாக சொல்கிறான் பாருங்கள். வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. எதையுமே அறியாத நிலையில் தான் உங்களை அல்லாஹ் கருவறையிலிருந்து வெளியாக்குகிறான். மீண்டும் நீங்கள் எதையுமே அறியாதவர்களாக மாறிவிட்டுத்தான் மரணிக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் எந்த ஒரு அசலும், அந்த அசலிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்படுகிற போது மீண்டும் பழைய நிலையை நோக்கி அது திரும்பத்தான் செய்யும். எனவே மனிதனது வாழ்க்கையிலே வசதி என்பது பிறகு ஏற்படுவதுதான். ஏழ்மை என்பதும் தேவை என்பதும் முதலில் உண்டாகக்கூடியது. அதைத்தான் அல்லாஹ் எனக்கு ஏவுகிறான். ஏழ்மையாக இருந்தாலும் சரி, செல்வ நிலைக்கு வந்து விட்டாலும் சரி, நடுநிலையாக இருக்க வேண்டும். அதிலே வரம்பு மீறிவிடக் கூடாது என்று அல்லாஹ் எனக்கு ஏவுகிறான். இரண்டு நிலைகளுமே சமமாக இருக்க வேண்டுமா? அது எப்படி சமமாக இருப்பது? இந்த உலகத்திலே செல்வந்தன் யார்? அல்லாஹ் மட்டும்தான் செல்வந்தன். உலகத்தில் உள்ள அனைவருமே ஏழைகள் தான், அனைவருமே தேவையுள்ளவர்கள் தான். ஆனால் மனிதன் மனிதனுக்கு மத்தியிலே ஒருவரை அனுசரித்து இன்னொருவரை பார்க்கும் போது அவர் செல்வந்தராக இருக்கிறார், எவருமே ஏழையாக இல்லை. உதாரணமாக பிளாட்பாரத்திலே தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள், நல்லதொரு வாழ்க்கை வாழுகின்ற ஒரு மனிதனை பார்த்தால், ஒதுங்கிக் கொள்ளுகிற நல்லதொரு வீட்டை வைத்திருந்தால், வாடகை வீட்டாகவே இருந்தாலும் அவனை பார்க்கிற போது செல்வந்தனாக இவன் நினைப்பான். அந்த வாடகை வீட்டிலே இருக்கக்கூடியவன் தன்னை ஏழையாக நினைப்பான். சொந்தமாக வீடு வைத்து வாழக்கூடியவனை பார்த்து, அந்த சொந்தமாக வீடு வைத்து வாழக்கூடியவன் பார்ப்பான், தன்னை ஏழையாக பார்ப்பான், தன்னை விட உயர்ந்த நிலையில் உள்ளவனை. அவனுக்கு என்ன கார் பங்களாக்கள் இருக்கிறது, நல்ல சொத்துவத்தோடு வாழுகிறான், பல இடங்களிலிருந்தும் அவருக்கு வாடகை வருகிறது, அவருக்கு என்ன குறைச்சல் என்று அவனை செல்வந்தனாகவும் தன்னை ஏழையாகவும் பார்ப்பார். பிறகு அவராவது தன்னை செல்வந்தனாக பார்ப்பாரா? இல்லை இல்லை, அவர் தன்னை விட மேலுள்ளவரை பார்த்து தன்னை ஏழையாகவும் அவரை செல்வந்தனாகவும். இப்படியே போனால் கடைசியாக செல்வந்தன் யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான்.
உலகத்தில் உள்ள அனைவருமே ஏழைகள் தான். இதை அல்லாஹ் குர்ஆனிலே எவ்வளவு அழகாக சொல்கிறான். வல்லாஹுல் கனிய்யு வ அன்துமுல் ஃபுகரா. நீங்கள் அனைவருமே ஏழைகள் தான், அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் செல்வந்தன் என்று அல்லாஹ் சொல்லி, இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் மேலே மேலே என்று உலக விஷயத்திலே மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை கொஞ்சம் பாருங்கள். லா தன்துரு, நபி அவர்கள் சொன்னார்கள், லா தன்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும், உங்களுக்கு மேலுள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். உன்துரு இலா மன் அஸ்ஃபல மின்கும், உங்களை விட கீழ் நிலையில் உள்ளவர்களை பாருங்கள். அப்படி நீங்கள் பார்க்கிறீர்களேயானால் அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆவீர்கள். இல்லை என்றால் அல்லாஹ்வை வஞ்சிப்பவர்களாக நீங்கள் ஆவீர்கள். அல்லாஹ் நியாயம் செய்யவில்லை, அல்லாஹ் நீதமாக நடக்கவில்லை, அல்லாஹ் நேர்மையாக நடக்கவில்லை, அவன் எனது இல்திஜாவை கேட்கவில்லை, என்னுடைய கஷ்டத்தை அவன் பார்க்கவில்லை, தந்தவர்களுக்கே தந்து கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் குறைபடக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று நம்மை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நினைத்து பார்க்கும் பெரியவர்களே, குளித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தலைக்கு மேலாக வண்ணத்து பூச்சிகள் வந்து விழுகின்றன. அந்த வண்ணத்து பூச்சிகள் என்னமாக இருக்கின்றன? தங்கத்திலால் ஆன வண்ணத்து பூச்சிகள், அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து சோதனைக்காக இறங்குகின்றன. அப்படி வண்ணத்து பூச்சிகள் தங்கத்திலால் ஆன வண்ணத்து பூச்சிகள் இறங்கிய போது குளிப்பதை நிறுத்திவிட்டு அந்த வண்ணத்து பூச்சிகளை எல்லாம் ஒன்று திரட்ட ஆரம்பித்தார்கள். உடனே அல்லாஹ் கேட்டான், ஐயூபே, உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் போதலையா என்று கேட்டார். ஏனென்றால் அவ்வளவு சொத்துக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எவ்வளவு சொத்துகள், அல்லாஹ் எவ்வளவு கால்நடைகள், எந்த அளவுக்கு அடிமைகள், எந்த அளவுக்கு நிலபுலன்கள் அனைத்தையும் தந்து மகிழ்ந்தான். அப்படி இருக்க நீங்கள் இதை பொறுக்குகிறீர்களே, நீங்கள் குளிப்பதை நிறுத்திவிட்டு எடுக்கிறீர்களே, என்ன நியாயம் என்று அல்லாஹ் கேட்டார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பே, உன்னுடைய நியாமத்துகள் என் தலைக்கு மேலே விழுகின்ற போது நீ தந்திருக்கின்ற நியாமத்துகளை எல்லாம் நினைத்து இது என்ன பெரிய விஷயம் என்று நான் உதாசீனப்படுத்தினால் நான் குற்றவாளியாகி விடுவேன். நான் என்றைக்கும் தேவையுள்ளவன், நான் என்றைக்கும் ஃபகீர், நீ மட்டும் தான் கனி என்பதற்காகத்தான் நான் இவைகளை எல்லாம் பொறுக்கினேன். நான் இதையெல்லாம் பொறுக்காமல் இருந்தால், நான் இதையெல்லாம் ஒன்று சேர்க்காமல் இருந்தால், நான் உனக்கு முன்னால் உன்னை மீறிக்கொண்டு உனக்கு எதிராக உன்னிடத்திலே நிற்பவனாக நான் ஆகிவிடுவேன். அந்த குற்றத்தை நான் செய்ய விரும்பவில்லை ரப்பே. நீ எத்தனை கோடி கோடியாக கொடுத்திருந்தாலும் நான் எந்த நேரமும் உன் பக்கம் தேவையுள்ளவன் தான். நீ மட்டும்தான் கனி, நான் ஃபகீராகத்தான் இருக்கிறேன் என்று காட்டுவதற்காக இவைகளையெல்லாம் ஒன்று திரட்டினேன் என்று சொன்ன போது அங்கே ஷைத்தான், அங்கே மலக்குகள் என்றும் வருகிறது. பிறகு ஷைத்தானும் தீண்டி பார்த்தான், சீண்டி பார்த்தான். என்ன சொன்னான் தெரியுமா? அவர் எந்த நேரமும் விக்கிரிலேயே இருக்கிறார் என்று நீ அவரை சிலாகித்து பேசுகிறாய் ரப்பே. ஆனால் நீ அவருக்கு சொத்து பத்துகள் எல்லாம் தந்திருந்தால் விக்கிரில் இருக்க மாட்டாரா? எந்த நேரமும் அவர் எந்த நேரமும் உன் சிந்தனையிலேயே இருக்கிறார் என்றால் நல்ல சொத்து பத்துகள், எந்த கவலையும் இல்லை. எனவே அவர் திக்கிரிலே இருக்கிறார். கொஞ்சம் வறுமையை கொடுத்துப்பார், எப்படி இருக்கிறார் என்று பார்க்கலாம். மலக்குகளும் கூட ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ் சொன்னான், என் மலக்குகளே, அவன் ஷைத்தான், அவனும் வழிகட்டவன், அவனும் இப்படித்தான் நினைக்கின்றான், நீங்களும் அப்படித்தான் நினைக்கிறீர்கள். உங்கள் இருவருக்குமே தெளிவு ஏற்பட வேண்டும், நான் சோதிக்கிறேன் என்று அல்லாஹ் சோதித்தான். பாருங்கள், நம் விஷயத்திலே ஷைத்தான் ஆச்சரியப்பட்டாலும் கூட நமக்கு சோதனை நிச்சயம். நமது விஷயத்திலே மலக்குகள் ஆச்சரியப்பட்டாலும் கூட சோதனை நிச்சயமாகிவிடும். எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் சொல்ல வேண்டும், ரப்பே, எனது நிலையை பார்த்து யார் ஆச்சரியப்பட்டாலும் என்னை சோதித்து விடாதே ரப்பே. அவர் ஆச்சரியப்பட்டார், இவர் ஆச்சரியப்பட்டார் என்பதற்காக என்னை சோதித்து விடாதே. நான் எந்த நேரமும் பலகீனமானவர். எனது உள்ளம் என்ன அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தின் உள்ளம் போன்றாயிருக்கிறது.
இல்லை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் உள்ளம் போன்று இருக்கிறதா? நான் சாதாரண மனிதன் ரப்பே, என் சொந்தங்கள் ஆச்சரியப்பட்டது என்பதற்காக என்னை சோதித்து விடாதே. என் கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் ஆச்சரியப்பட்டார்கள் என்பதற்காக என்னை சோதித்து விடாதே. என் உடன் பிறந்த சகோதரிகள் ஆச்சரியப்பட்டார்கள் என்பதற்காக என்னை சோதித்து விடாதே. அல்லது என்னுடன் இருக்கிற நண்பர்கள் என்னை உயர்த்தி புகழ்த்தி பேசிவிட்டார்கள் என்பதற்காக என்னை சோதித்து விடாதே ரப்பே. இப்படி துஆ செய்வார்களாம் சஹாபாக்கள். ஹதீஸிலே வருகிறது, ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை புகழ்ந்து விட்டால் பயம் வந்து விடுவான். இவருக்கு என்ன புகழ்ந்து விட்டு சென்று விடுவார், அல்லாஹ் என்னை சோதித்து விட்டால் நான் என்ன செய்வேன்? ரப்பே, என்னை பற்றி தெரியாமல் அவர் புகழுகிறார், அவர் புகழ்ந்ததற்காக என்னை நீ சோதித்து விடாதே என்ற சஹாபிகள் இப்படி கேட்கும் வழக்கம் இருந்தது என்ற ஹதீஸிலே நான் பார்த்தேன். அப்படி என்றால் அல்லாஹ் சொன்னான், ஓ மலக்குகளே, இதோ சோதிக்கிறேன் என்று. அல்லாஹ் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை சோதித்தான். சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டான், நிலபலன்களை எல்லாம் எடுத்துக்கொண்டான், அவர்களது குடும்பங்களை எல்லாம் அழித்து விட்டான், எல்லோருடைய ரூஹையும் வாங்கிவிட்டான். கடைசியாக ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடுமையான ஒரு நோயையும் தந்து விட்டான். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அய்யூப இத நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பே, எனக்கு ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது. என்ன சொன்னார்கள்? அதை நீ ஷிஃபாமாக்கி கொடு என்று கேட்கிறார். எனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது ரப்பே என்றார்கள். என்னை ஒரு கஷ்டம் தொட்டிருக்கிறது ரப்பே என்றார்கள். எனக்கு ஒரு நோய் தொற்றிக் கொண்டது ரப்பே என்றார்கள். அதை நீ சரிபடுத்திக் கொடு என்று கூட கேட்கவில்லை. சொன்னார்கள், நீ அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறாய். அதன் அர்த்தம் என்ன? என் மீது ரஹ்மத் செய்து விடு என்றது. அல்லாஹ் அவர்களை இந்த அளவுக்கு சோதித்தான். சாதாரண சோதனையா பெரியவர்களே? மனைவி வந்து கேட்கிறார், நீங்கள் நான் நபியாக இருக்கிறீர்களே, செல்வ நிலையில் இருந்தோமே, இப்பொழுது வறிய நிலைக்கு வந்து விட்டோமே, நீங்கள் துஆ செய்தால் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டானா என்று கேட்டார். உடனே கேட்டார்கள், நமக்கு இந்த சோதனை ஏற்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆனது என்று கேட்டார். 18 ஆண்டுகள் இந்த சோதனையிலே நாம் கிடக்கிறோம். நாம் நல்ல நிலையில் சவுண்டியாக, சந்தோஷமாக, சுகந்தமாக, சுவண்டியாக, நல்ல செழிப்போடு வளத்தோடு வாழ்ந்த அந்த காலம் எத்தனை ஆண்டுகள்? 80 ஆண்டுகள் நாம் சந்தோஷமாக இருந்திருக்கிறோம். அப்படி என்றால் 80லே 18 ஆண்டுகள் தான் முடிந்திருக்கிறது. அதே அளவுக்கு 80 ஆண்டுகள் பூர்த்தியாகும் போதுதான் ரப்பிடத்திலே நான் சொல்லுவேன், அதுவரையும் நான் சொல்ல மாட்டேன், அதற்கு முன்னால் சொல்வதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்றார். فاستجبنا له فكشفنا ما به من ضر وآتيناه أهله ومثلهم معهم رحمة من عندنا وذكرى للعابدين. அல்லாஹ் சொன்னார், நாம் அவருடைய இல்திஜாவை நாம் ஏற்றுக்கொண்டோம், அவர் சொன்ன சொல்லை நாம் செவிப்படுத்தோம். அவர் எந்த நிலையிலும் நம்மை விட்டு நீங்கியவர் அல்ல, எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை மறந்தவர் அல்ல. அவர் எந்த நேரத்திலும் நம்மை துதிபாடிக்கொண்டேதான் இருப்பார். வாழ்க்கையிலே எத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவரது கல்வியிலே எந்த மாற்றமும் ஏற்படாது. ஏழ்மை வந்தாலும் சரி, செழுமை வந்தாலும் சரி, செழிப்பு வந்தாலும் சரி, வறுமை தாண்டவமாடினாலும் சரி, அவரிடத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அவர் தனது உள்ளத்தை எனக்காக தந்தவர் அல்லவா. எனவே அவரிடத்திலிருந்து நான் எதையெல்லாம் வாங்கினேனோ அதையெல்லாம் நான் திரும்ப தருவேன். அது போன்று இன்னொரு மடங்கு, அது போன்று பல மடங்கை நான் பெருக்கி தருவேன் என்று மிகப்பெரிய செல்வந்தராக அல்லாஹ் ஆக்கிவிட்டேன். இது எந்த அளவுக்கு நமக்கு படிப்பினை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் பெரியவர்களே. வாழ்க்கையிலே அல்லாஹ் நம் மீது கருணையாகத்தான் நடப்பான், அல்லாஹ் நம் மீது கிருபையாகத்தான் இருப்பான். அதை உணர்கின்ற சக்தி தான் நமக்கு இல்லாமல் இருக்கிறது. 2 நண்பர்கள் ஒன்றாக படித்தவர்கள் வெளியே வருகிறார்கள். இருவரும் வேறு வேறு கம்பெனிகளிலே வேலைக்கு சேர்க்கிறார்கள். அதிலே ஒருவன் சொன்னான், எனக்கு 20,000 சம்பளம் என்றான். இன்னொருவன் சொன்னான், எனக்கு 40,000 சம்பளம் என்றான். இருவருமே ஒரே ஆசிரியரத்தில் படித்தவர்கள், ஒரே காலேஜில் படித்தவர்கள், ஒரே பட்டத்தை பெற்றவர்கள், ஒரே டேலண்டை கொண்டவர்கள். ஆனால் ஒருவருக்கு 20,000, இன்னொருவருக்கு 40,000. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், வரஃபா பாபகும் ஃபௌக பாபின் தரஜாத் லியத்தஹித பாதுஹும் பாதன் சுஹ்ரியா
உங்களிலே சிலரை காட்டிலும் உயர்த்தி, அவரை காட்டிலும் அவரை உயர்த்தி, இவரை காட்டிலும் இவரை உயர்த்தி என்கிறான். என்ன சொல்லவில்லை? ஒருவரை காட்டிலும் ஒருவரை உயர்த்தி, இன்னொருவரை காட்டிலும் இன்னொருவரை தாழ்த்தி என்றெல்லாம் சொல்லவில்லை. எவ்வளவு நுணுக்கமாக, எவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் ஆயத்துக்களை இறக்கியிருக்கிறான். ஒவ்வொரு நபரையும் இன்னொரு நபருக்கு முன்பாக இவரை விட இவரை உயர்வாக, அவரை விட அவரை உயர்வாக என்றால் தானாக வந்து விடுகிறது இவரை விட இவர் கீழாக என்று. ஆனால் அந்த கீழாக என்ற வார்த்தை எல்லாம் சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? யாருமே கீழ் நிலையில் இல்லை என்கிறான் அல்லாஹ். யாருமே தாழ் நிலையில் இல்லை என்கிறான் அல்லாஹ். எல்லோருமே உயர்ந்தவர்கள் தான். அவரை தாண்டி அவர், அவரை தாண்டி அவர் உயர்ந்தவர். எதற்காக? ஏன் இந்த நிலை? ஒருவரை கொண்டு இன்னொருவர் வேலை வாங்கிக் கொள்வதற்காக. எவ்வளவு அழகாக சொல்கிறார். அழகான வீடு கட்டுவதற்கு இடம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. கட்டுவதற்கு மேஸ்திரி இல்லை என்றால் கட்டிவிட முடியுமா? சித்தாளர்கள் இல்லாமல் கட்டிவிட முடியுமா? சாரம் கட்டுவதற்கு நாம் நிற்க முடியுமா? சாரத்தின் மீது ஏறத்தான் முடியுமா? இறங்கத்தான் முடியுமா? 2 செங்கல்லை தூக்கத்தான் முடியுமா? கொடுக்கத்தான் முடியுமா? எல்லாவற்றையும் அவர்கள் செய்து முடித்த பிறகு பெயர் என்ன? ஹாஜியார் வீடு கட்டி விட்டார், ஹாஜியார் அரண்மனை கட்டி விட்டார். ஹாஜியாரா கட்டினார்? ஹாஜியாருக்காக கட்டப்பட்டது. அத்துணை நபர்களும் உழைத்தார்கள், வீடு ரெடியாகிவிட்டது. அல்லாஹ் ஒருவரை காட்டிலும் சிலரை காட்டிலும் உயர்த்தி வைத்திருப்பதாக சொல்கிறார். இப்பொழுது 2 பேரும் பேசிக் கொள்கிறார்கள். உனக்கு என்னப்பா சம்பளம்? 20,000. உனக்கு என்ன சம்பளம்? 40,000. உடனே சொன்னான், உனக்கு பரவாயில்லை, நம்ம 2 பேரும் ஒன்னாத்தான் படிச்சு வெளியே வந்தோம், ஆனா 40,000 ரூபாய் வாங்குறேன், நான் 20,000 தான் வாங்குறேன் என்றான். உடனே அவன் சொன்னான், வாங்குவதுதான் 40,000, 400 குடைச்சல்கள். என்ன சொன்னான்? வாங்குவது 40,000, ஆனால் நான் பணிபுரிகின்ற இடத்தில 400 குடைச்சல்களுக்கு மத்தியில 40,000 வாங்குகிறேன். உடனே 20,000 வாங்கக்கூடியவன் சொன்னான், அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு மேலே இருக்கும் அதிகாரி எனது நண்பராக இருக்கிறார், என்னுடைய பாஸ் எனக்கு தோஸ்தாக இருக்கிறார், நான் வேலை செய்கின்ற இடத்திலே இது உன்னத கம்பெனி என்று என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, காலையிலே சீக்கிரத்தில் வந்து திறக்கும் பொறுப்பு உனக்குரியது என்று சாவி என் கையிலத்தில் இருக்கிறது, சம்பளம் 20,000, மனதுக்கு நிம்மதியாக இருக்கிறது என்றார். இதுதான் அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற ஏற்பாடு. ஒருவருக்கு 20 தந்து சந்தோஷம் தருவான், இன்னொருவருக்கு 40 தந்து குடைச்சலை தருவான். இப்பொழுது நாம் தான் முடிவெடுக்க வேண்டும், 40 வேண்டுமா 20 வேண்டுமா? அல்லாஹ் இப்படித்தான் ஏழ்மையையும் செழிப்பையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் உலகத்திலே. அதை நாம் புரிந்து கொண்டால் எல்லாமே சுபிட்சமாகிவிடும், எல்லாமே அற்புதமாகிவிடும். வாழ்க்கையிலே முடிச்சுகள் விழுந்து கொண்டேதான் இருக்கும். சமீபத்தில் நான் பேசிய இடத்திலும் கூட அதைத்தான் சொன்னேன். வாழ்க்கையிலே முடிச்சுகள் விழுந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையிலே காட்டி முடிச்சுகள் விழுந்துகிட்டே இருக்கும். அந்த முடிச்ச அவிழ்க்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க 4 வாலிபர்கள். அந்த முடிச்ச அவிழ்க்க முடியாம 4 வாலிபர்கள் கஷ்டப்பட்டு இருந்த நேரத்துல அந்த வழியாக போன ஒரு வயசான கிழவர், என்னப்பா உங்களுக்கு மத்தியில பிரச்சனை என்றார். முடிச்சை அவிழ்க்க முடியவில்லை. பக்கத்தில் வந்தார், எங்கே கொடுங்கள் என்று வாங்கி அந்த முடிச்ச மேலும் கீழும் பார்த்துட்டு திறந்து கொடுத்துட்டு போயிட்டார். உடனே வாலிபர்களுக்கு ஒரே ஆச்சரியம், பெரியவரே எங்க வேகமா போறீங்க, கொஞ்சம் வாங்க, எப்படி திறந்தீங்கன்றதை சொல்லிட்டு போங்க, எப்படி நீங்க அவிழ்க்கீங்கன்னு சொல்லிட்டு போங்க. அந்த வயோதிக பெரியவர் சொன்னார், வாலிபர்களே, நீங்கள் முடிச்சை அவிழ்க்கத்தான் பார்த்தீர்கள், நான் முடிச்சு எங்கே விழுந்திருக்கிறது, எப்படி விழுந்திருக்கிறது, இந்த கயிறு உள்ளே எங்கே போயிருக்கிறது, அங்கிருந்து வந்த கயிறு இங்கே வெளியே வந்திருக்கிறது, முடிச்சு எப்படி விழுந்திருக்கிறது என்று நான் பார்த்தேன், நீங்கள் முடிச்சை எப்படி அவிழ்க்கலாம் என்று பார்த்தீர்கள். இதுதான் வித்தியாசம். நேராக வருகிறார்கள், ஹஜரத் பஹுத் தங்கு ஹோ கயா, ஜிந்தகி மே பேசார் ஹோ கயா, என்னெல்லாம் கிடைக்குதோ எதுவுமே தங்குறதே இல்லை, ஒரே ஏழ்மை, கடுமையான கஷ்டம், கடுமையான தங்கஸ்தி ரொம்ப பக்கா வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு. எல்லாத்தையும் மனிதன் சொல்லுகிறான். எதனால் வந்தது என்பதை யாரும் சிந்திப்பதில்லை.
मैं फजर नहीं पढ़ता हूँ इसलिए आया है, मेरे माँ बाप को दुख दे दिया हूँ इसलिए आया है, घर के बुजुर्गों को इज्जत नहीं दिया इसलिए ये घाटी गिरी है, ஊர் பெரியவர்களை மதிக்கவில்லை எனவே இந்த முடிச்சு விழுந்திருக்கிறது, என்னை உருவாக்கிய ஆசான்களை கேவலப்படுத்தினேன் எனவே இந்த வறுமை நிகழ்ந்திருக்கிறது, நான் காலையிலே ஃபஜ்ர் தொழுது பல வருடங்கள் ஆகிவிட்டது அதனால் இந்த முடிச்சு விழுந்திருக்கிறது, நான் கையேந்தியவர்களை கல்வை உடையும் அளவுக்கு நான் பேசிவிட்டேன் அதனால் ஏற்பட்டிருக்கிறது, அல்லது என்னுடைய தங்கைமார்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை அபகரித்தேன் எனவே இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது, என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கு நான் மோசடி செய்து விட்டேன் அதனால் இப்படி ஏற்பட்டிருக்கிறது, அல்லது என்னிடத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களின் உள்ளங்களை நோவினைப்படுத்தி விட்டேன் அதனால் இந்த முடிச்சு ஏற்பட்டிருக்கிறது என்று எதனால் முடிச்சு ஏற்பட்டது என்பதை கவனிக்க வேண்டும். அதை எப்படி அவிழ்க்கலாம் என்றுதான் பார்க்கிறோமே தவிர அது ஏன் விழுந்தது என்பதை கவனிக்க வேண்டும். மருத்துவர்களிலே 2 வகையான மருத்துவர்கள் உண்டு. ஒரு சில மருத்துவர்களிடத்திலே சென்றால் இந்த மாத்திரை சாப்பிடுங்க சரியா போயிரு, இத மேல தடவுங்க சரியா போயிருவாங்க. இன்னொரு டாக்டர் இடத்துல சென்றா இவங்க கொஞ்சம் ரத்தம்லாம் டெஸ்ட் பண்ணி எதனால இது பிரச்சனை வந்திருக்குன்றத கொஞ்சம் பார்த்து இந்த தோல்ல இந்த மாற்றம் வர்றதுக்கு என்ன காரணம், ரத்தத்துல ப்ராப்ளம் எது இருக்கா, அல்லது ஃபுட்ல ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, அல்லது ஸ்டமக்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதையெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம மருந்து தர முடியுங்கன்னு சொல்லுவாங்க. இதுதாங்க காட்டி கிஸ்பர் கிரி ஹே, காட்டி கியூ கிரி ஹே, எதனால் முடிச்சு ஏற்பட்டிருக்கிறது, இந்த முடிச்சு ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பதை அறிந்துவிட்டால் அதிலிருந்து நாம் வெளியே வருகிற நேரத்திலே அல்லாஹ் நமது வாழ்க்கையை செழிப்பின் பக்கம் கொண்டு செல்வான், வறுமையை அல்லாஹ் நீக்கி விடுவான். உள்ளத்திலே எந்த நேரமும் தனது டேலண்டின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது, தனது டேலண்டின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. நான் யார் தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் என்ன நிலையில இருக்கேன் தெரியுமா, என்னுடைய ஹான்தான் தெரியுமா, என்னுடைய தகப்பன் யார் தெரியுமா, என் தகப்பன் யார் தெரியுமா, நாங்க எங்கிருந்து எங்க வந்த ஆள் தெரியுமா, எங்கிருந்து எங்கு வந்தால் என்ன, யாரிடத்திலிருந்து யார் வந்திருந்தால் என்ன, என்ற சூழலில் வந்திருந்தால் என்ன, அல்லாஹ் என்ன நிர்ணயிக்கிறானோ அதுதான் நடந்தேன். அதை எவரும் மாற்ற முடியாது. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆதைத் வலா முஅதிய லிமா மனஅத் வலா ராத்த லிமா கலைத் வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத். அல்லாஹ் நமக்கு என்ன எழுதி இருக்கிறானோ அது நிச்சயமாக கிடைத்தே தீரும், அதை எவராலும் தடுக்க முடியாது. நமக்கு எது இல்லையோ அதை எவராலும் கொடுக்க முடியாது. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்புக்கு பிறகு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார்கள். யாருக்கு? ஆயிஷா அம்மாவுக்கு. நபியவர்களின் துணைவியாராக இருந்த நீங்கள் நபியவர்களுக்கு பிறகு எங்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும், ஏதேனும் உபதேசம் செய்து எழுதி அனுப்புங்கள் என்று சொன்னபோது ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா எழுதி அனுப்பினார்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஏதேனும் கொடுத்தால் சுக்ர் செய்யுங்கள், ஆனால் அதற்காக சந்தோஷம் வேண்டாம். எது உங்களுக்குரியதோ அதுதான் கிடைத்திருக்கிறது, எது உங்களுக்கு கிடைக்கவில்லையோ வருத்தப்பட வேண்டாம், அது உங்களுக்குரியதல்ல, எனவேதான் கிடைக்கவில்லை என்று எழுதி அனுப்பினார்கள். இதுதான் மொத்த வாழ்க்கையே. இவ்வளவுதான் பெரியவர்களே, நாம் வசதியாகிவிட்டோம், நாம் ஏழையாகிவிட்டோம், இரண்டுமே அல்லாஹ்வின் ஏற்பாடு. அவன் இன்று ஏழையாக ஆக்கினான், நாளை வசதியாக ஆக்குவான். நாளை வசதியாக வாழக்கூடியவர்களின் சந்ததிகளும் வசதியாக இருக்க வேண்டும், அவர்களின் சந்ததிகளும் வசதியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்காக நபி அவர்கள் மிக அழகான யுக்திகளை சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் மேற்கொள்ளுகிற நேரத்தில் பாரம்பரியமாக 7 காந்தான் வரையிலும் அல்லாஹ் செல்வ நிலையில் வைத்திருப்பானாம். அதற்கு நபி அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படி நாம் அதை பின்பற்றவில்லை என்றால் மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது. ஊரிலே ஒருவன் தனது வாழ்க்கையை வெறுத்து போய்விட்டான், மிகவும் ஏழையாக இருப்பதாக தனக்கு உணர்வு. தான் எதை தொட்டாலும் அது துளங்குவதில்லை, அது விளங்குவதில்லை என்று அவனுக்கு எண்ணம். அந்த நேரத்தில் தான் ஒருவர் வந்தார். ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறீர்? பக்கத்திலே ஒருவர் இருக்கிறார், அவனை பார்த்தால் உங்களுக்கு படிப்படை கிடைக்கும். என்ன நீங்கள் அவனை பார்த்தால் படிப்படை கிடைக்கும் என்கிறீர்களே, அப்படி என்ன அவர் என்று கேட்ட போதுதான் சொன்னார், இல்லங்க
நான் இங்க இருந்து அம்பு இருந்தா கூட அந்த அம்பு கூட கரெக்டா போய் பட மாட்டுதுங்க. எதை தொட்டாலும் விளங்க மாட்டுது. சரி, குறைஞ்சபட்சம் நேரம் போறதுக்காக வேண்டி ஏதாவது ஒரு வட்டத்தை போட்டு அதுல குறி பார்த்து அம்பு எறியலே, அதுவும் போய் தப்பாய் போய் விழுகுதுங்க. யாராவது ஒழுங்கா போய் விழக்கூடாதா? காசு பணம் தான் கிடைக்க மாட்டுது. வாழ்க்கையில நான் நினைச்சதுதான் நடக்க மாட்டுது. குறைஞ்சபட்சம் அம்பு எறிஞ்சா அதாவது போய் கரெக்டா விழுகாதா? அதுவும் கூட போய் கரெக்டா விழுக மாட்டுதுங்க. ரொம்ப கவலைப்பட்டார். வாங்க, பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு அம்பு எறிகிறாரு, கரெக்டா விழுந்துருக்கு பாருங்க. அங்க நான் பார்த்தேன், அவர் எங்கெங்கெல்லாம் அம்பெறிந்தோ அந்த அம்பெறிந்த இடத்திலே கரெக்டாக விழுந்திருக்கிறது என்பதை மிக அழகாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். வந்து பாருங்கள் என்று போது இவன் அங்க போய் பார்த்தான். எங்கே பார்த்தாங்க? அம்புகள் அழகாக வட்டத்திலே குத்தி, வட்டத்திலே கரெக்டாக குத்தி இருக்கு. ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அது எப்படிப்பா உனக்கு மட்டும் இந்த அளவுக்கு அம்பு கரெக்டா போய் விழுகுது? இவ்வளவு கரெக்டா போய் வட்டத்துக்குள்ள விழுந்திருக்க, நீ என்னப்பா, நீ மிகப்பெரிய ராசிக்காரப்பா. நவுதுபில்லா, நம்மிடத்திலே ராசி பலன் கிடையாது பெரியவர்கள். ஏனென்றால் இவனோ வாழ்க்கை வெறுத்து போய் கிடக்கிறான். அவனிடத்தில் போய் சொன்னான், நீ மிகப்பெரிய ராசிக்காரன். உடனே அவன் சொன்னா, ராசியும் இல்லை ஒண்ணும் இல்லைங்க, நீங்க எப்படியோ அப்படி தாங்க, நானும் அம்பு எறிஞ்சா அது கோணை முனைமா தான் போய் விழுகுது. இங்க அடிச்சா அங்க போய் குத்துது, அங்க அடிச்சா இங்க வந்து குத்துது. எதுவுமே விளங்க மாட்டேது, தொடங்க மாட்டேது. உண்மைதான், எனக்கு அப்படித்தான். ஆனா நான் என்ன செய்வேன்னா, அந்த அம்பு போய் எங்க குத்துதோ அங்க ஒரு வட்டத்தை போட்டுடுவேன். வட்டத்தை போட்டு விட்டு குத்துவதல்ல, இது போய் எங்கே குத்துகிறதோ அந்த இடத்தில் ஒரு வட்டத்தை போட்டு சந்தோஷமாயிக்கவே. அப்படித்தான் வாழ்க்கையப்பா. நாம நினைத்தது கிடைக்கவில்லை என்றால் ரப்பு என்ன தருகிறானோ அதை கொண்டு சந்தோஷம் அடைவது தான் வாழ்க்கை என்று அவன் சொல்லி தந்தான். உண்மை அதுதான் பெரியவர்களே. யாரையும் அல்லாஹ் ஏழையாக வைத்திருக்கவில்லை. அவரவர்களின் தரஜாக்களுக்கு அல்லாஹ் நல்ல நிலையில் தான் வைத்திருக்கிறான். கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை விட இன்றைய நாளிலே நாம் சிறப்பாகத்தான் இருப்போம். இன்னொரு 10 ஆண்டுகள் கழியும் போது இதை விடவும் சிறப்பாகத்தான் இருப்போம். நினைத்து பாருங்கள், தங்கத்தின் விலை எவ்வளவு கூடினாலும் அங்கே கூட்டம் குறைகிறதா என்று பாருங்கள். வாங்கக்கூடியவர்கள் கூடித்தான் இருக்கிறார்களே தவிர குறையவில்லை. அப்படி என்றால் அதற்கான சக்தியையும் சேர்த்துத்தான் அல்லாஹ் தருவான். அல்லாஹ் நிசாம் வைத்திருக்கிறான். அந்த நிசாமை மிக அழகாக நடத்தி தருவான். அவன் மீது நம்பிக்கை வைத்து விட்டால் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளுவான். எனவேதான் நீங்கள் துஆ செய்வதாக இருந்தால் துஆவுடைய நேரத்திலே 2 ரக்காத்தை தொழாமல் இருக்காதீர்கள். நபி அவர்கள் சொல்லி தந்தார். நீங்கள் கம்பெனிக்கு புறப்படுகிற நேரத்தில் 2 ரக்காத்தை தொழுது விட்டு செல்லுங்கள். நீங்கள் பணத்தை வசூல் செய்வதற்காக போகிற போது 2 ரக்காத்தை தொழுது விட்டு செல்லுங்கள். நீங்கள் ஆர்டர் எடுக்க செல்வதாக இருந்தால் 2 ரக்காத்தை தொழுது விட்டு செல்லுங்கள். அந்த 2 ரக்காத்தை தொழும் போது முதல் ரக்காத்திலே அலம் நஷ்ரா சூராவை ஓதிக்கொள்ளுங்கள். 2வது ரக்காத்திலே இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ்வை ஓதிக்கொள்ளுங்கள். பிறகு சலாம் கொடுத்த பிறகு அல்லாஹும்ம இன் கான ரிஸ்கி ஃபிஸ் ஸமாஇ ஃபஅன்ஸில்ஹு வ இன் கான ஃபில் அர்தி ஃபஅக்ரிஜ்ஹு வ இன் கான பஈதன் ஃபகர்ரிபுஹு வ இன் கான முஃஸிரன் ஃபயஸ்ஸிர்ஹு வ இன் கான ஹராமன் ஃபதஹிருஹு வ இன் கான கலீலன் ஃபகஸ்ஸிர்ஹு என்று நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இறைவா, என்னுடைய ரிஸ்க் வானத்தில் இருந்தால் இறக்கி வை, பூமியில் இருந்தால் வெளிப்படுத்து, தூரத்தில் இருந்தால் நெருக்கமாக்கி வை, கஷ்டமாக கிடைக்கும் என்றிருந்தால் லேசாக கிடைக்கவை, ஹராமாகத்தான் கிடைக்கும் என்றிருந்தால் அதை ஹலாலாக்கி கொடுத்து விடு, குறைவாகத்தான் கிடைக்கும் என்று இருக்கும் ஆனால் அதை அதிகப்படுத்தி விடு, அதிலே பறக்கச் செய்து விடு என்று துஆ செய்யும். இன்னும் என்னென்ன அழகான யுக்திகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நினைவுபடுத்துவேன். வல்ல ரஹ்மான் சொன்னதை கொண்டும் கெட்டதை கொண்டும் அமல் செய்யும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வாரி வாரி வழங்கிடுவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.